சீரற்ற காலநிலை விடுக்கப்பட்ட வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை. ஜாலில் போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர் சங்கம். வட்டி வீதங்களில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். ஜால் குருநகரில் கடும் காற்று, பல வீடுகள் சேதம். அனுபவின் சீன பயணம் கடுமையாக விமர்சிக்கும் நாமல். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 30க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில். இன்று முதல் டிக்டாக் செயலிக்கு தடை. வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்த மழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி அம்பாறை மாவட்டத்தின் மகாஓயா பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு, வெள்ளப்பெருக்கிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கோரப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்பத்து ஓயா குளத்தின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் பெய்து வரும் குறிப்பிடத்தக்க மழை காரணமாக தந்தரி மலையிலிருந்து கீழ்ப்பகுதியில் உள்ள ஆற்று நீர் மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வெங்கலச்செட்டிக்குளம், மடு, முசலை, நானாட்டான் ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அவ்வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் இடமாற்றத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடின் தொடர்ச்சியான போராட்டத்தில் யாழ்ப்பாண நகரத்தில் ஊர்வலத்தினையும் முன்னெடுப்பதற்கு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தயாராகி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீ கந்தநீசன் புயல்நீசன் தெரிவித்தார். இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாம்பழம் சந்தையில் உள்ள அலுவலகம் ஒன்றில் இடம்பெற்றது. இங்கு உரையாற்றும் போது அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். வடக்கு மாகாணத்தில் ஆண்டுதோறும் இடமாற்றம் நடைபெறுகிறது. அவ்வாறு நடைபெறுவதனால் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களிலேயே பணி செய்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாணத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் 5 வெளிமாவட்ட சேவையை நிறைவு செய்த ஆசிரியர்கள் பலர் இருக்கின்றனர். இருப்பினும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் வெளி மாவட்ட சேவையை 8 அல்லது 10 வருடங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் உள நெருக்கடிக்கு பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இடமாற்ற சேவையிலேயே தீர்மானம் எடுக்கப்படுகின்ற போது தேசிய இடமாற்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து அதற்கேற்ப இந்த இடமாற்றம் வழங்கப்படுவதில்லை. வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களிலும் ஒரு அரசியல் சார்பான நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இப்போது இருக்கின்ற அரசாங்கம் தங்களுக்கு சார்பானவர்களை பெரிய பெரிய பதவிகளில் அமர்த்துவதுடன் அரசியல் சார்பான செயற்பாடுகளையும் மேற்கொள்ளப்படுகின்றன. இடமாற்றத்திலேயே அரசியல் சார்பான தொழிற்சங்கங்கள் செயல்பட்டுக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துகின்றனர். வடக்கு மாகாணத்தில் அன்னளவாக 17,500 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இவற்றில் 80% பெண் ஆசிரியர்கள். அவர்கள் மடு, முல்லைத்தீவு, துண்டுக்காய், வவுனியா, வடக்கு, தெற்கு போன்ற அதிகனிஷ்ட பிரதேசங்களில் மிகவும் இன்னல்களை சந்திக்கின்றனர். தற்போது நாட்டில் சனத்தொகை பற்றாக்குறை. இந்த விடயத்தில் இடமாற்ற பிரச்சனை செல்வாக்கு செலுத்துகின்றது. தற்போது இருக்கின்ற அரசாங்கம் அரசியல் ரீதியான நியமனத்தை வழங்குவதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு வரலாற்றில் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இடமாற்றத்தை பெற்றுக் கொடுத்தோம். இன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான நடவடிக்கைகள் எடுக்காவிடின் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆகிய நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு சுகையின விடுமுறை போராட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவலகத்தின் முன்னால் முன்னெடுப்பதோடு யாழ்ப்பாண நகரில் ஒரு வீதி ஊர்வலத்தையும் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றார். இந்த ஆண்டு இலங்கையின் பணவீகம் மேலும் உயரக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். பணவீகத்தை 5% பேண எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய எதிர்மறை பணவீக்க விகிதம் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் எதிர்மறை நிலைகளை எட்டக்கூடும் என்று ஆளுநர் தெரிவித்தார். கடந்த டிசம்பரில் பணவீக்க விகிதம் 1.7 இருந்தது வங்கி ஆளுநர் கூறியிருந்தார். அதனுடன் சந்தைக்கும் பொதுமக்களுக்கும் வழிகாட்ட ஒரு புதிய மாற்று விகிதம் அறிமுகப்படுத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளை எளிதாக டிஜிட்டல் கட்டண தளத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் கூறியுள்ளார். குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த அனர்த்தத்தால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் ஆலயத்தின் திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜாழ் குருநகர் பகுதியில் வீசிய கடுங்காற்று காரணமாக 30க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகியுள்ளன. இன்று காலை 6:45 மணியளவில் பலத்த காற்று வீசியதால்
மாதா ஆலயம் உள்ளிட்ட பல வீடுகள் இவ்வாறு சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தத்தில் அதிக அளவிலான வீடுகள் பகுதியளவிலும் மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. அத்தோடு சில படகுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் இந்தியாவுடனான உடன்படிக்கைகளை செய்து கொண்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியினர் தமது சொந்த வார்த்தையை தாமே மென்று சாப்பிடுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இந்தியா மற்றும் சீனாவுக்கான பயணங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவை பாராட்டிய அவர் இந்த கருத்தை பதிவிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்தபோது அந்த கட்சியினர் இந்திய மற்றும் சீன நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை முரண்பாடாகவே கருதினர். தற்போது அவர்கள் உடன்படிக்கைகளை செய்து கொண்டுள்ள இந்திய மற்றும் சீன நிறுவனங்களை அந்த தேசிய மக்கள் சக்தியினர் சர்ச்சைக்குரியவை, ஊழல் நிறைந்தவை என்று கூறினர் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இருப்பினும் தமது சொந்த வார்த்தைகளை மென்று அந்த நிறுவனங்களுடன் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக நாமல் குறிப்பிட்டார். எனவே தாம் தற்போது உடன்படிக்கைகளை செய்து கொண்ட நிறுவனங்களை முன்னர் எதிர்த்தமை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். தெளிவான திசை தெரியாமல் இன்னும் தெளிவற்றதாக இருக்கும் அவர்களின் வெளியுறவு கொள்கை என்ன என்பதையும் அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். மாத்தறை தங்காலை பிரதான வீதியில் கந்தர தவள்ள பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. எம்பலிப்பட்டியிலிருந்து மாத்தறைக்கும் மாத்தறையிலிருந்து தங்காலைக்கும் பயணித்த 2 பேருந்துகளே இந்த விபத்தில் சிக்கியுள்ளன. குறித்த விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 29 பேர் கந்தர மருத்துவமனையிலும் மேலும் 6 பேர் மாத்தறை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் தனது சேவைகளை நிறுத்துவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி சீன செயலியின் டிக்டாக் செயலிக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அண்மையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. குறித்த சட்டத்தின்படி இன்றைய தினத்துக்குள் அந்த செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பனை செய்யாவிட்டால் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அந்த நாட்டு அரசியலமைப்பை மீறும் வகையில் உள்ளதாக கூறி டிக்டாக் நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்தது. அத்துடன் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக குறித்த சட்டம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த சட்டம் அரசமைப்பை மீறும் வகையில் இல்லை என தெரிவித்தது. இதற்கமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனது சேவைகளை நிறுத்துவதாக டிக்டாக் நிறுவனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.